Good morning, 6th standard students. Today we are going to see your unit number 3, a visitor from distant lands. A visitor from distant lands or the meaning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a visitor அப்படின்றவர் வந்து the one who visits us. வேறொரு இடத்துல இருந்து நம்மள பார்க்க வரவங்க தான் வந்து visitor. ஸோ visitorக்கு தமிழ் மீனிங் வந்து பார்வையாளர். From distant lands. Distantனா தொலை தூரத்துல இருக்கிற நிலம். landனா நிலம். ஸோ தொலை தூரத்துல இருக்கிற நிலத்துலேருந்து நம்ம ஊருக்கு ஆர் நம்ம கிட்ட வந்த விசிட்டர் வந்த பார்வையாளர். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட்டோட டைட்டிலோட மீனிங். விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லாண்ட்ஸ், தொலை நிலத்துலேருந்து வந்த பார்வையாளர். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். In the picture la parunga, there are two girls talking to each other. One girl is saying, look at the color of the vegetables and spices. The other girl is replying, wow, it's so attractive and colorful. So you can see a lot of chilies here, red color la irukku, red chilies, and then lot of colorful spice powders. So in the spices பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். ஸ்பைசஸ், வெஜிடபிள்ஸ் இத பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். So let's get into the lesson. See the variety of spices given here and the variants of colors: yellow, green, brown, mustard color, white. Lot of colors are there, no? So இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். Now see this warm up. You can see lot of pictures of vegetables. So mango irukku, this one is salt, this one is bitter gourd, and then this one is chili, and this one is lemon, and then this one is betel nut. Betel nut na பாக்கு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் betel nut. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. இஸ் இட் நாட்? வாட் ஆர் த 6 டேஸ்ட் வி நார்மலி டேஸ்ட் இன் அவர் ஃபுட்? ஸ்வீட், சோர், சால்ட், தென் astringent, pungent, and then bitter. ஸோ 6 டேஸ்ட் இருக்கு நம்மளோட ஃபுட் வி ஈட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா வி எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி 6 டேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வீட். ஸ்வீட்னா இனிப்பு, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சால்ட். சால்ட் வந்து உவர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சால்ட். தேர்ட் ஒன் வந்து பிட்டர். பிட்டர் டேஸ்ட் வந்து கசப்பு. கசப்பு தான் வந்து பிட்டர் டேஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் is astringent. astringent வந்து துவர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து astringent. உங்களோட நெல்லிக்காய் and then பாக்கு இதெல்லாமே வந்து துவர்ப்பு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசி ஆர் பஞ்சன்ட்னு சொல்லுவோம். ஸ்பைசினா காரம், காரம் தான் வந்து ஸ்பைசி அண்ட் ஆர் பஞ்சன்ட்னு சொல்லலாம். அண்ட் தென் யோர் சோர். சோர்னா புளிப்பு. ஸோ நம்ம ஃபுட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணுற 6 டேஸ்டோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெஜிடபிளும் ஒவ்வொரு டேஸ்ட். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர்ஸ். வாட் டு their expressions tell you? Fill in the blanks with them that taste the same. One example is given for each. அதாவது ஸ்வீட்டாக வந்து என்ன ஃபுட் நம்ம சாப்பிடுவோம், அதாவது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து எது வேணால் நீங்கள் எழுதலாம். ஸ்வீட் வந்து இங்கே ஆல்ரெடி சுகர் கேன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எது வந்து ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும் வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்ஸில் அதை நீங்கள் எழுதலாம். மேங்கோ. அண்ட் தென் வாட் எவர் கிவ்ஸ் யூ ஸ்வீட் டேஸ்ட், தட் ஃப்ரூட் யூ கேன் ரைட் ஹியர். பைனாப்பிள், இது எல்லாமே வந்து ஸ்வீட் டேஸ்ட். ஸோ யூ கேன் ரைட் ஹியர். நெக்ஸ்ட் வந்து சோர். சோர்னா நான் சொன்ன மாதிரி புளிப்பு. ஸோ சோர் டேஸ்டில் என்ன இருக்கும்? ஆல்ரெடி லைம் கொடுத்துருக்காங்க. லைம்னா லெமன். ஸோ சோர் டேஸ்டில் வேறு என்ன வெஜிடபிள் இருக்குது? யூ கேன் ரைட் ஆரஞ்ச், யூ கேன் ரைட் ஸ்வீட் லைம். அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தெரியுமோ புளிப்பான உணவு வகை அதை நீங்கள் இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பிட்டர். பிட்டர்னா கசப்பு.
ஸோ பிட்டர் கோட் வந்து கசப்புத்தன்மையுடையது. அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். the vegetable which tastes bitter. வேறு என்ன வெஜிடபிளோ இல்லை ஃப்ரூட்டோ which is bitter in taste, you can write it here. நெக்ஸ்ட் வந்து salty. saltyனா உவர்ப்பு. ஸோ சால்ட் வந்து கண்டிப்பாக உப்பாக இருக்கும். ஸோ வேறு என்ன ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து சால்ட்டியாக இருக்குமோ அதை நீங்கள் இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரிஞ்சன்ட். ஆஸ்ட்ரிஞ்சன்ட்னா துவர்ப்பு. பீட்டல் நட் அதாவது பாக்கு வந்து துவர்ப்பு. ஸோ வேறு என்ன ஃபுட் ஐட்டம் துவர்ப்பாக இருக்குமோ அதை இங்கே ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் பஞ்சன்ட். பஞ்சன்ட்னா நான் சொன்ன மாதிரி காரம். ஸோ ஜிஞ்சர் ஹேஸ் அ பஞ்சன்ட் டேஸ்ட். ஸோ வேறு என்ன காரமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் இங்கே எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த வார்ம்-அப். வார்ம்-அப்பில் வந்து நம்ம 6 டேஸ்ட் ஆஃப் அவர் ஃபுட் நம்ம பார்த்தோம். இந்த 6 டேஸ்ட் தான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற வேரியன்ஸ் ஆஃப் டேஸ்ட். இந்த 6 டேஸ்ட்ஸை தான் நம்ம டங்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம டங்கில் வந்து நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு இது வந்து இந்த டேஸ்ட், இது வந்து ஸ்வீட்டாக இருக்குது, இது சால்ட்டாக இருக்குது, இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து உணர்த்துது. ஸோ அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து இந்த 6 டேஸ்ட்ஸ் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு இந்த வார்ம் அப் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வில் கெட் இன் டு த லெசன். இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஸ்டோரி மாதிரி என்னென்னா ஒவ்வொருத்தர் என்னென்ன கான்வர்சேஷன் கொடுக்குறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து இங்கே பாக்ஸஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ வில் ரீட் இட் அண்ட் எக்ஸ்பிளைன். ஜஸ்ட் லிசன். Mani's family lived in a village near Senji in Viluppuram district. Mani liked only a few vegetables. Potatoes and lady's finger were the two that he liked very much. One day when Amma served potato curry. So in the first picture la vandu enna there is a scene. Enna Amma and Mani avanga family irukanga. Maniyoda family வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல செஞ்சி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மணி வந்து திஸ் பாய் நோ ஹிஸ் நேம் இஸ் மணி. ஸோ மணி வந்து வெறும் ஃபியூ வெஜிடபிள்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மியான வெஜிடபிள்ஸ் தான் அவனுக்கு வந்து பிடிக்கும். வெஜிடபிள்ஸ்னால் காய்கறிகள். பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் மட்டும்தான் அவனுக்கு வந்து பிடிக்கும். ஒரு நாள் வந்து அம்மா வந்து பொட்டேட்டோ கறி செஞ்சு அதை வந்து மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். So what Mani is telling, I don't want to eat potatoes today because they are foreign vegetables. So Mani என்ன சொல்றானா, நான் இன்னைக்கு பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ். ஃபாரின்னா வெளிநாட்டு காய், அதனால அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். No, they are not. Amma bought them from the vegetable shop near the bus stop. So மணியோட சிஸ்டர் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, இல்லை அது ஃபாரின்லேருந்து வாங்கின வெஜிடபிள் கிடையாது, அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் மணி வந்து அப்பா கிட்ட பேசுகிறான். அப்பா, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. ஸோ அப்பா கேட்குறாரு, ஸோ வாட்? மணி அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறான், அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். ஸோ மணி வந்து அப்பா கிட்ட என்ன சொல்கிறான்னா, செல்வி வந்து மணியோட யங்கர் சிஸ்டர், மணியோட தங்கை. ஸோ அப்பா கிட்ட சொன்னால், அப்பா செல்வி வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, அவளுக்கு நான் சொல்கிறது புரியல, பொட்டேட்டோஸ் வந்து இந்தியாவோட காய் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது அவளுக்கு புரியலை அப்படின்னு மணி வந்து சொல்கிறான். அதுக்கு அப்பா கேட்குறாரு, அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மணி சொல்கிறான், எங்கள் டீச்சர் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து லோக்கலாக, அதாவது நம்மளோட இந்தியாவில் விளையிற காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இதை தான் வந்து நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்னோட டீச்சர் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன். ஷி ஆல்சோ டோல்ட் அஸ் டு யூஸ் திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ மணி சொல்கிறான், டீச்சர் வந்து சொன்னாங்க, நம்மளோட நாட்டில் வந்து தயாரிக்கிற பொருட்களை மட்டும் வாங்கி யூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறான். அதுக்கு செல்வி கேட்குறா, வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ? வேற என்னெல்லாம் உங்கள் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு மணி ரிப்ளை பண்ணுறா, அண்ட் யூ கேனாட் ஆர்டர் டொமேட்டோ சூப் ஐதர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். அதுக்கு வந்து அப்பா
அதாவது இது வந்து அப்பாவோட டயலாக். அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, and you cannot order tomato soup either or even pineapple juice. அப்பா சொல்றாரு, நீ வந்து டொமேட்டோ சூப்போ இல்லை பைனாப்பிள் ஜூஸோ இதெல்லாம் நீ வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அம்மா சொல்றாங்க, then you cannot eat popcorn the next time we go to watch a movie. நெக்ஸ்ட் டைம் வந்து மூவி பார்க்க போகும்போது நீ வந்து பாப்கார்னும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து செல்வி சொல்றா, மணி தென் யூ கான்ட் ஆர்டர் எனிதிங். மணி அப்போ நீ வந்து எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா. அதாவது வெளியே போனா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் மூவிஸ் போனா நம்ம வெளியில வந்து விற்கிற ஃபுட் ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்றாங்க. அப்பா சொல்றாரு, நீ வந்து பைனாப்பிள் ஜூஸ் டொமேட்டோ சூப் இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண முடியாது. அம்மா சொல்றாங்க, மூவி பார்க்க போகும்போது பாப்கார்னும் நீ வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ மணி சொல்றா, நீ எதுவுமே அப்போ சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி செல்வி சொல்றா. நெக்ஸ்ட் சீன், மணி கேட்குறான், வை கான்ட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப் ஆர் எனிதிங் தட் ஐ வாண்ட் டு. இப்போ மணி என்ன கேட்குறான்னா, ஏன் நான் வந்து பாப்கார்ன் சூப் அதெல்லாம் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஏன் வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது, நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறான். அம்மா சொல்றாங்க, don't you know that corn, tomatoes and even ladies fingers all came from other countries. ஸோ அம்மா சொல்றாங்க, கார்ன்னா சோளம், டொமேட்டோஸ் தெரியும் உங்களுக்கு தக்காளி, அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டைக்காய், இது எல்லாமே வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வந்த வெஜிடபிள்ஸ்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சீன், ரியலி ஹவு டிட் தே கம் டு அ கண்ட்ரி அம்மா? டிட் தே கெட் ஆன் அன் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர்? ஸோ செல்வி என்ன கேட்குறா, அப்படியாம்மா எப்படிம்மா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வந்துச்சு, ஏரோப்ளேன்ல ஏறி வந்துச்சா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து அப்பா வந்து சொல்றாங்க, நோ சம் மர்ச்சன்ட்ஸ் brought them here long ago by sea. ஸோ அதுக்கு அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை சில மர்ச்சன்ட்ஸ்னா வியாபாரிகள், சில வியாபாரிகள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கடல் வழியா பயணம் செஞ்சு நம்மளோட நாட்டுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Why did they bring vegetables to India அப்படின்னு சொல்லி மணி கேட்குறான். எதுக்காக அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் மணி. அம்மா அண்ட் அப்பா லாஃப்ட்னா அம்மாவும் அப்பாவும் சிரிக்கிறாங்க. தென் செல்வி கேட்குறா, they could have brought some sweets, why didn't they? ஸோ செல்வி கேட்குறா, அவங்க எதுக்கு வெஜிடபிள்ஸை போய் அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்தாங்க, ஏதாவது ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, people came to India in search of spices, especially black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து நிறைய மர்ச்சன்ட்ஸ் ஆர் நிறைய வந்து மனுஷங்க வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து ஸ்பைசஸ் தேடி வந்தாங்க அப்படின்றாங்க. ஸ்பைசஸ் அப்படின்றது என்னன்னா பெப்பர் அண்ட் தென் cumin அண்ட் தென் நம்மளோட ஃபுட்டை வந்து கொஞ்சம் டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றுறது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் தான். மிளகு, ஜீரகம், கடுகு, நம்மளோட இதில் யூஸ் பண்ணுறோம்ல தனியா, அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ஸ்பைசஸ் தான். ஸோ அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து பிளாக் பெப்பர்னா கருப்பு மிளகை தேடி தான் வந்து வந்தாங்க. வாஸ்கோ ட காமா அப்படின்ற ஒரு செயலர் ஆர் டிராவலர் வந்து போர்ச்சுகல்ன்ற கண்ட்ரிலேருந்து கேரளாவுக்கு பிளாக் பெப்பரை தேடி வந்தாரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து சொல்றாங்க, imagine the joy of the sailors when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து கடல் வழியாக, அப்போல்லாம் வந்து ஏரோப்ளேன் எல்லாம் கிடையாது இல்லையா, ஸோ கடல் வழியாக ஷிப்பில் தான் வந்து பயணம் செஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து பிளாக் பெப்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் தேடிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கோழிக்கோடுக்கு வந்து அங்கே பிளாக் பெப்பரை பார்க்கும்போது அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த செயிலர்ஸ்னால் ஒன் ஹூ சேல்ஸ் த்ரூ த சி, அதாவது கடல் வழியாக பயணம் செய்கிறவங்கள தான் செயிலர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. ஸோ அவங்க நம்ம கண்ட்ரிலேருந்து நிறைய பெப்பர் கொண்டு போய் அங்கே போய் கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணாங்க.
they took spices from India. Not only pepper, some of the other spices கூட அவங்க எடுத்துட்டு போனாங்க. Next scene. Yes, but who brought the vegetables into India? மணி கேட்குறான். சரிப்பா, அப்போ வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்லாம் யார் இந்தியாவுக்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். The Portuguese brought them to India. Potato was one of those vegetables. போர்ச்சுகீஸ் அப்படின்ற கண்ட்ரியில், போர்ச்சுகல் அப்படின்ற கண்ட்ரியில் இருக்கவங்க தான் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் தான் வந்து வெஜிடபிள்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. பொட்டேட்டோ வந்து ஒன் சச் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறார். ஸோ பொட்டேட்டோ வந்து, பொட்டேட்டோனா என்னம்மா, உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோ வந்து இட்ஸ் அ வெஜிடபிள் brought by Portuguese to India. அதாவது காலங்காலமாக நம்மளோட கண்ட்ரிலேயே விளையிற காய் வந்து பொட்டேட்டோ கிடையாது. வேற ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த பொட்டேட்டோவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க போர்ச்சுகீஸ். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்தியாவில் அதை கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தோம். Mani and Selvi looked at the potato curry on their plates and quickly began to eat it. ஸோ பொட்டேட்டோ கறி அவங்க பிளேட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. Wow, this potato has traveled so far. Careful, Selvi, don't upset a foreign visitor. So மணி என்ன சொல்கிறான்னா, ஓ இந்த பொட்டேட்டோ வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அம்மா என்ன சொல்கிறாங்க, கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அ ஃபாரின் விசிட்டர். நம்மளோட ஃபாரின்லேருந்து வந்திருக்க விசிட்டரை வந்து அப்செட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. எதுக்குன்னா, செல்வி புல்ட் அ லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. அந்த பொட்டேட்டோ கறியில் ஒரு லாங் க்ரீன் சில்லி இருக்குது. க்ரீன் சில்லினா பச்சை மிளகாய். அதை வந்து அவள் புல் பண்ணுறா. ஹூ இஸ் அ ஃபாரின் விசிட்டர்? அம்மா, யூஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. என்ன, யாருமா அந்த ஃபாரின் விசிட்டர்? அம்மா, நீ என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறா. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. ஸோ அம்மா வந்து உன்னை கிண்டல் பண்ணலம்மா, அம்மா வந்து ஃபாரின்லேருந்து வந்து இன்னொரு வெஜிடபிள் சில்லியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. Chilies were very popular in South America, but no one else in the world knew of the spicy fruit. One day, a sailor named Christopher Columbus sailed to South America. The sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead, he found South America and the chili. So, அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சில்லிஸ்னா மிளகாய். சில்லிஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்தது. சவுத் அமெரிக்காவை தவிர மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து சில்லி பற்றி யாருக்குமே தெரியாது. அது வந்து அவ்வளோ காரமான ஒரு வெஜிடபிள். அதாவது மிளகாய் வந்து பழுத்ததுக்கப்புறம் அதை ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம், ரெட் சில்லி. ஸோ ரெட் சில்லி வந்து காரமாக இருக்குது. உலகத்தில் மற்ற பார்ட்ஸில் வந்து ரெட் சில்லி ஸ்பைசியான ஒரு வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் வந்து கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அப்படின்ற இன்னொரு செயலர் வந்து கடல் வழியாக பயணம் செஞ்சு பிளாக் பெப்பர் தேடி போனார். அப்போ வந்து அவர் சவுத் அமெரிக்காக்குள்ளே போகும்போது அவர் சில்லி வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் வந்து சொல்கிறாங்க. ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ், செல்வி சொல்கிறா. ஓ, கொலம்பஸ்க்கு வந்து பெப்பர் கிடைக்கவே இல்லையே, ஹவு சேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இட் வாஸ் a little sad, but because he went to South America, he found the chili. It was as spicy as the black pepper, and so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. ஸோ அம்மா சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு சோகமான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போனதுனால தான் அவருக்கு வந்து சில்லி கிடைச்சிது. சில்லி வந்து பிளாக் பெப்பர் அளவுக்கு காரமான ஒரு வெஜிடபிள். ஸோ கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து சில்லியை பேக் பண்ணி எடுத்துகிட்டு அவரோட கண்ட்ரிக்கு போனார். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்பைசினஸ், அதாவது காரம் கொடுக்குற வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ எதுவும் அவங்க கண்ட்ரியில் இல்லை. ஸோ அதனால தே வெண்ட் around the world to see where they can get this spicy fruit or vegetable. அதனால தான் black pepper தேடி வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்தார். அதே மாதிரி கொலம்பஸும் he want to take black pepper to his country.
பட் இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் டு இந்தியா ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா. ஏன்னா அப்போல்லாம் வந்து மேப் கிடையாது, எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்ற கிளியரான ஒரு இது கிடையாது. அவங்க அப்படியே செயில் பண்ணிகிட்டே போவாங்க கடலில், ஏதாவது லேண்ட் தெரியும் போது அங்கே போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் அவர் சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டு சில்லியை கண்டுபிடிச்சாரு. சில்லி வந்து பெப்பர் அளவுக்கு ஸ்பைசியாக இருந்ததுனால அவர் அதை எடுத்துட்டு அவரோட கண்ட்ரிக்கு போனார். பட் ஹவு டிட் இட் கம் ஹியர்? ஸோ சில்லி எப்படிப்பா இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மணி கேட்குறான். சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought to India. ஸோ சில்லியும் வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அப்பா வந்து சொல்கிறாரு. Chilies are cultivated more in Ramanathapuram district of India. இப்போ வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து சில்லிஸ் வந்து நிறைய கல்டிவேட் பண்றாங்க. ஸோ சில்லிஸ் வந்து சவுத் அமெரிக்காலேருந்து போர்ச்சுகல் போய் போர்ச்சுகல்லேருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்துச்சு. In India, chilli was first brought into Goa and the people there learned to use this new spice in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. So இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு கோவாக்கு தான் வந்து சில்லி வந்து கொண்டு வந்தாங்க. கோவாவில் இருக்கிற பீப்புள் வந்து எப்படி வந்து சில்லியை வந்து அவங்களோட சமையலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. சில்லிஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பெப்பர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவில் ஃபார் ஸ்பைசினஸ். So do you know paranga, chilies were first known as Govai mirchi. Soon there were many different kinds of chilies. Some were long and thin and some were fat and stubby. People in India and Sri Lanka began to use these in their cooking. Soon it spread to many other parts of the world. So chili வந்து first கோவை மிர்ச்சி அப்படின்னு சொல்லி தான் வந்து தெரிஞ்சது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சில்லி வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளே பார்த்துருப்போம், நீளமாக இருக்கிற மிளகாய், குட்டையாக இருக்கிற மிளகாய்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் இருக்கிற மக்கள் வந்து தங்களோட ஃபுட்டில் எப்படி அதை வந்து சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கும் வந்து அது வேகமாக தெரிய ஆரம்பிச்சுது. செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி ஆன் தேர் பிளேட். ஸோ மணியும் செல்வியும் அவங்க பிளேட்டில் இருக்க சில்லியை பார்க்குறாங்க. அதுக்கு அப்போ செல்வி சொல்கிறான், வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் ட்ராவல், நீ எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மணி சொல்கிறான், அண்ட் ஹவ் யூ மேக் அ ஃபுட் டெலிஷியஸ், அண்ட் நீ எங்களோட உணவை வந்து எந்த அளவுக்கு சுவையானதாக மாத்துற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். They shouted and quickly took a bite of the chilli. ஸோ சில்லி எடுத்து அவங்க வந்து கடிக்கிறாங்க. It's hot and spicy, மணி சொல்கிறான். To waste you would be very bad and so we are going to eat you. ஸோ செல்வி என்ன சொல்கிறான்னா, உன்னை வந்து வேஸ்ட் பண்ணால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால வந்து நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சில்லியை கடிக்கிறாங்க. சில்லி என்ன எப்படி இருக்கும், காரமாக இருக்கும். ஸோ மணி சொல்கிறான், இது ரொம்ப காரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹாட் அண்ட் ஸ்பைசி. இந்த இடத்துல ஹாட்னா சூடு கிடையாது, ஹாட்னா ரொம்ப காரம், அதுதான் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் லெசன், விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லாண்ட்ஸ். ஸோ இந்த லெசனில் இருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட் இட் இன் யர் நோட் புக். And then read and understand பார்க்கலாம். Exercise A. Take the best option. Choose the correct answer. When Amma said don't upset a foreign visitor, she meant dash. அம்மா வந்து ஃபாரின் விசிட்டரை அப்செட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதை மீன் பண்ணாங்க கேட்குறாங்க. அவங்க சில்லியை தான் மீன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற இந்த 1, 2, 3 சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை வந்து நீங்கள் ஆன் யுவர் ஓன் அட்டென்ட் பண்ணுங்கள். என்னோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஆன்சர்ஸை வந்து நீங்களாகவே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் இருக்கிற ஆன்சர்ஸோட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து B is your question and answers. ஸோ இது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் தான். You can try to answer. And then see exercise பாருங்க. Read the comic strip again. Make groups of 4 and frame some questions on what you have read.
ஸோ இது வந்து உங்களோட ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ். இந்த லெசன் மாதிரியே நம்ம ஒருத்தரும் கான்வர்சேஷன் பண்ணணும். இது வந்து நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம இன் கிளாஸ் we can do it. So D is your paragraph question. This also you can try to write on your own. அப்படி இல்லைனா ஏதாவது கைட்ல இருந்து நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. So this is your today's session. I hope you would have liked this session on a visitor from distant lands. So நம்மளோட இந்தியாவில் காலங்காலமாக இந்தியாவில் விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படித்தோம். ஸோ ஒரு தடவை நீங்களும் இந்த லெசனை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள், அதாவது ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி பாருங்கள். பிகாஸ் இது ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரிப் தான், இட்ஸ் வெரி ஈஸி டு ரீட். ஸோ படித்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வர எக்ஸசைசஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.